போக்குவரத்து தொழிலாளர்களின் ஊதிய ஒப்பந்தம் குறித்து ஜூன் 1ஆம் தேதி மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து தொழிலாளர்களின் 13வது ஊதிய ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தை இன்று நடைபெற்றது. இதில் 47 தொழிற்சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இப்பேச்சுவார்த்தையில் போக்குவரத்து தொழிலாளர் நிலுவைத் தொகை குறித்து பேச தனிக்குழு அமைக்க முடிவெடுக்கப்பட்டது. பேச்சுவார்த்தை முடிவுற்ற பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அண்ணா தொழிற்சங்க தலைவர் சின்னசாமி, போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய தொகையில் 1250 கோடி ரூபாய் 2 நாட்களில் ஒதுக்கீடு செய்யப்படும் என தெரிவித்தார். செப்டம்பர் இறுதிக்குள் நிலுவைத் தொகையானது தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். மீண்டும் 1ஆம் தேதி போக்குவரத்துத்துறை அமைச்சருடன் தொழிற்சங்க பிரதிநிதிகள் பங்கேற்கும் பேச்சுவார்த்தை நடைபெறும் என்றும் சின்னசாமி தெரிவித்துள்ளார்.